ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரேடிங் வியூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடிங்கில் ஒரு பிகினராக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும், பேட்டர்ன்ஸ் ட்ரா பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேஜராக யூஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரேடிங் வியூ தான். ஸோ ட்ரேடிங் வியூவில் வந்து நீங்கள் எப்படி பேட்டர்ன்ஸ்லாம் ட்ரா பண்ணலாம். ஸோ ட்ரேடிங் வியூக்கு ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம், ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லா ப்ராசஸுமே நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவுக்கு கடைசி வரையும் பாருங்கள். ஸோ இப்போ இந்த ட்ரேடிங் வியூ வெப்சைட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள்கிட்ட ஒரு க்ரோம் ப்ரௌசர் இல்லை வேறு ஏதாவது ப்ரௌசர் இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு ட்ரேடிங் வியூ அப்படின்றத மட்டும் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக ஒன்று வரும். இது வந்து நம்ம நீங்கள் இப்போ மொபைலில் யூஸ் பண்ணுறதா அது வந்து டெஸ்க்டாப் சைட் மாற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வியூ பண்ணுறதுக்கு ஆங்கிள்ஸ் எல்லாமே கிளியராக தெரியும். நீங்கள் அதில் ஒரு சில டூல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் நீங்கள் ஒரு டெஸ்க்டாப்லேயோ இல்லை ஒரு லேப்லேயோ இதிலையோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விதமான டூல்ஸும் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு அதில் ஃபஸ்ட் இருக்க ட்ரேடிங் வியூ லிங்கை சூஸ் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ ட்ரேடிங் வியூவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒரு இமெயில் ஐடியோ இல்லை கூகுள் அக்கௌண்ட்டோ ஏதாவது நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட சிஸ்டத்தில் ஸோ அதை நீங்கள் போட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி லிங்க் பண்ணிக்கலாம். அது ஒரு நார்மல் ப்ராசஸ் தான். ஜஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்டர்னு காமிச்சிடும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு தனி அக்கௌண்ட் வந்து இதில் க்ரியேட் ஆயிரும். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் பண்ண போகிற ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் என்ன பண்ணி வச்சுருந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இதில் வந்து டிலீட் ஆகாமல் அது வந்து அப்படியே சேவ்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஸோ அந்த இண்டிகேட்டர் ஏதாவது ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் திரும்பி ஆட் பண்ண தேவையில்ல. அதிலே எல்லா இண்டிகேட்டர்ஸுமே ஆடடாக இருக்கிறதுனால அது வந்து கம்ப்ளீட் சேவ் ஆகிடும். ஸோ நான் வந்து என்னோடய கூகுள் அக்கௌண்ட்டை வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு டேரெக்டாக ஒரே ஒரு பட்டனை கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து லாகின் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் இதான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து மார்க்கெட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ விதமான மார்க்கெட்ஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத காமிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ஸில் எல்லாமே காமிக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து கிரிப்டோவில் இருக்க காயின்ஸ் காமிக்கும். கிரிப்டோலையும் பார்த்திங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் கேப் உள்ள காயின்ஸு அது மாதிரி தனியாக செக்ரிகேட் பண்ணியும் காமிப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட், அடுத்து வந்து இண்டிசஸ் மார்க்கெட், அடுத்து வந்து ஃபியூச்சர்ஸ், அடுத்து பாண்ட்ஸ் அண்ட் வேர்ல்டு எக்கானமி. இந்த மாதிரி ஒரு செவன் மார்க்கெட்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ அதில் நம்மளுக்கு மேஜராக தேவைப்படுறது என்னென்னா பிடிசி தான். ஸோ பிட்காயின் வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா அது வந்து இப்போ சார்ட்ஸ்க்கு உள்ளே கொண்டு போயிடும் நம்மளுக்கு. ஸோ ஸ்டார்டிங் பேர்ஸில் வந்து சார்ட்ஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து பிடிசி யூஎஸ் டாலர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்போ ஸ்பாட்டுக்கு நம்ம பிடிசி வேணும்னா நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கிறது தான். நம்ம பினான்ஸ் இதில் மாற்றிட்டோன்னா ஸோ இது வந்து பிட்காயின் டெத்தர் யூஎஸ் பிடிசி யூஎஸ்டிடி அப்படின்ற பேரில் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் அந்த பேர். ஸோ உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இந்த கிராஃபை வந்து எப்படி மூவ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த லாங்கிடியூட்னலாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு உங்களுக்கு சைடில் இருக்கிற லாங்கிடியூனலாக வந்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா லாங்கிடியூனலாக அது வந்து வெர்டிக்கலாக மூவ் ஆகும். ஸோ வெர்டிக்கலாக மூவ் ஆகும்போது அதோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்து கீழே வந்து பாட்டமில் அதோட டேட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டேட்ஸ்க்கு நேராக நீங்கள் புல் பண்ணிங்கன்னா இது வந்து ஹரிசாண்டலாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டலாக அதோட டேட்ஸ் ஃபுல்லாக ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி கேண்டில் வச்சுருக்கேன். ஸோ டெய்லி கேண்டில்ஸ்லாம் வந்து எவ்வளோ கிளியராக உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி கேண்டில்ஸ்லாம் ஓரளவுக்கு கிளியராக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். நம்ம யூஸ் பண்ண போகிற டூல்ஸை வந்து இதில் மேலே இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது, சைடில் இருக்கிறது அதை டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு இது அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேலே இருக்க பார்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் வந்து கீழே இருக்க பார்ஸில் என்னென்ன. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பிட்காயினை தவிர மித்த காயின்ஸ்லாம் ட்ரேட் பண்ணணும், ஸோ அதோட சார்ட்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்றதுனா இப்போ நீங்கள் மேலே இந்த சைடில் இருக்கிறதுல ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இதில் இன்பில்டாகவே உங்களுக்கு சில கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சார்ட்ஸ் வேணும்னா நீங்கள் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நிஃப்டி கொடுத்துருக்காங்க, அடுத்து பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், எஸ்பிஎக்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிலையன்ஸோட ஸ்டாக் ஷேர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நிஃப்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கானது, நம்மளுக்கு தேவையானது கிரிப்டோ மார்க்கெட். இப்போ இதில் நீங்கள் கிரிப்டோ மார்க்கெட்ஸ்லாம் நான் இந்த மாதிரி காயின்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஆட் சிம்பிள்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை ஆட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எல்லா மார்க்கெட்ஸ்க்கானதுமே காமிச்சிருப்பாங்க. ஸ்டாக்ஸ், ஃபண்ட்ஸ், ஃபியூச்சர்ஸ், ஃபாரெக்ஸ், கிரிப்டோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கிரிப்டோ கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிரிப்டோவில் என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸில் என்னென்ன மாதிரி காயின்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன பேரில் இருக்குது, அது வந்து ஸ்பாட்டில் இருக்கா, ஃபியூச்சர்ஸில் இருக்கா, எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தனியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஸ்பாட்டில் இருக்கும், பிட்காயின் ஃபியூச்சர்ஸில் இருக்கும், தனித்தனியாக இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது போக பிடிசி யூஎஸ்டிடின்னு இருக்கும், பிடிசி பியூஎஸ்டின்னு இருக்கும். ஸோ எல்லா பேர்ஸ் ஆஃப் காயின்ஸும் இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஹெச் பார் எடுத்துக்கிறேன். ஸோ ஹெச் பார் யூஎஸ்டிடி அப்படின்னு டைப் பண்ணேன்னா இதில் வந்துடும் பாருங்க. காயின் பேஸில் இருக்குது, ஓகே எக்ஸ்சேஞ்சில் இருக்குது, பினான்ஸில் இருக்குது, பிட்ரெக்ஸில், பைபிட், குக் காயின், அடுத்து காயின் எக்ஸ், கேட் ஐஓ அப்படின்றத இவ்வளோ எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இது இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஸ்பாட் பேர்ஸ்க்கானதாக இருக்கும்.
டெராத்தன் இருக்கிறது நம்மளோட USDT பேர். ஸோ இப்போ இதை வந்து காயின் பேஸில் தான் எனக்கு நான் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அப்படின்றனால காயின் பேஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ எங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டில் வந்து வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து காயின் பேஸில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதோட சார்ட்ஸும் இப்போ காயின் பேஸில் இருக்க சார்ட்ஸும் ஈக்குவலாக தான் மூவ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆர்எஸ்ஐ நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல காயின்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து BTC USDTலேயே உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ இதில் கம்ஃபர்டபுளாக இல்லை இதை மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த சார்ட்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் எலாபரேட் அந்த சைடு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆங்கிள்ஸ் பார்க்க கொஞ்சம் கிளியராக வியூவாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுலேருந்து போயிடலாம். ஸோ இந்த பேர்ஸ் வந்து இது செலக்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நம்ம டெய்லி ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து டைம் ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மினிட், 3 மினிட், 5 மினிட், 15 மினிட், 30 மினிட், 45 மினிட்லேருந்து எல்லா மினிட்ஸுமே இருக்குது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த டைமில் இப்போ ஒரு ஸ்கேல்பராக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடாக இருந்தீங்கன்னா மந்த், வீக்ஸ் இல்லை ஹார்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி, வீக்லி, மந்த்லி, 6 months இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ வீக்லி சார்ட்ஸில் பார்த்தோம்னா வீக்லி சார்ட்ஸில் இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்குது BTC அப்படின்றத கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துக்கலாம் இதில். ஸோ இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் உங்களுக்கு ட்ரபிள் மேக்ஸிங்காக இருந்தாலும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக மாறிடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து டைம் ஃப்ரேம் இண்டிகேட் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ். இது வந்து ஒரு கேண்டில் டைப்ஸை வந்து நம்மளுக்கு தரும். இப்போ வந்து ஜூம் பண்ணி காட்டுறத பாருங்கள். ஸோ இதோட கேண்டில் டைப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது கேண்டில் யூஸ் பண்ணுவோம். பார்ஸ்ன்னு வந்து பார்த்தோன்னா பார்ஸ்ன்றது ஒரு டைப். ஸோ இதை வந்து சில மார்க்கெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஹேலோ கேண்டில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹேலோ கேண்டில்ஸ்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். கேண்டில்ஸ்லேயே கொஞ்சம் ஹேலோவாக இருக்கும். ஸோ லைன்ஸ் இதுதான் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து கரெக்டான சப்போர்ட் இது, கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் இது அப்படின்றத வந்து இதுதான் காமிக்கும். பிகாஸ் இது நீங்கள் கேண்டிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேண்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விடேட் இங்கே வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு லிக்விடேட் ஆகிருக்கு. பட் ஆனால் நீங்கள் இதே லைனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே உங்களுக்கு இதாகி முடிஞ்சிருக்கும், லைன் கட்டாகி முடிஞ்சிருக்கும். பட் ஆனால் இந்த கேண்டில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிக்விடேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் இதோட சப்போர்ட் வந்து இங்கே தான் இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல லிக்விடேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் விக்கை வந்து நீங்கள் பெருசாக பார்க்க தேவையில்லை. எனக்கு வந்து கரெக்டான சப்போர்ட், கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் வேணும், நீங்கள் அந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு என்ன இண்டிகேட்டர்ஸ் தேவையோ அதில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அலர்ட்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு பை ஆர்டர் போட்டு வைக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல ரீச் ஆகையில் உங்களுக்கு ஒரு அலர்ட் சிம்பிள் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அலர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அலர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ரீயாக தான் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அதை வந்து ப்ரீமியமுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ இது வந்து ரீப்ளே வந்து என்னென்னா, ரீப்ளேன்றது என்ன, ஒரு பேக் டெஸ்டிங் டூல் மாதிரி. இது வந்து இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் வந்து பேக் டெஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு கீழே தான் வரப்போகுது மார்க்கெட், அடுத்த வீக்லி மூவ்ஸில் வந்து கீழே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல இருக்கிறத ப்ளே பண்ணேன்னா அனிமேட் ஆகிட்டு அது வந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்றத வந்து காமிக்கும். ஸோ அது வந்து வீக்லி கேண்டில்ஸில் மூவ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஸ்பீடை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதோட ஸ்பீடையும். ஸோ அந்த மாதிரி வீக்லி கேண்டில்ஸில் மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பேக் டெஸ்டிங் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சார்ட் வந்து இப்போ ஒரு ஃபுல் ஸ்கேப் சைஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சார்ட்ஸை வந்து இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோட் அப்படின்றத போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் மோட்லேயே வந்துடும். ஸோ ஈஸியாக இருக்குது வந்து உங்களுக்கு ரொம்ப பார்க்கவே. ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் நீங்கள் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேக் வந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும் இதில் வந்து. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேலே இருக்க டூல்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ கீழே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த கிராஸர் தான். இந்த கிராஸர் வந்து யூஸ் பண்ணுறது எதுனா, நம்ம எந்த இடத்துல நம்ம பாயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு நம்ம பாயிண்ட்டை வைக்கிறது தான் இந்த கிராஸர். ஸோ அடுத்து நம்ம வந்து இதில் பார்க்க போகிறது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டூல். நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வரையணும், எனக்கு ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த டூல்ஸ் இல்லாமல் உங்களால் பார்க்கவே முடியாது. ஸோ இதோட பேர் வந்து ட்ரெண்ட் லைன் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லா ஹெல்ப்ஸுமே இது வந்து ரொம்ப பண்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன். ஸோ நான் பேசிக்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது எல்லாம் சொல்லி தந்தோன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய வீடியோவாக போயிடும். ஸோ ஒரு ஷார்ட் டுட்டோரியல், ஒரு பேசிக்காக ஒரு ட்ரெண்ட் லைன் வரையணும், உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணணும்னா அது எப்படி ட்ரா பண்ணுறன்றதை மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ட்ரெண்ட் லைன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் நீங்கள் இதுலேருந்து வரையும் வரையலாம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து இங்கே வருது எனக்கு ட்ரெண்ட் லைனு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் இது ஃபாலோ ஆகுது, ஸோ ஃபாலோ அப் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆகுது இந்த இடத்துல அப்படின்னா அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு ஒரு சப்போர்ட் வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டுருக்கு. ஸோ மறுபடியும் ரீடெஸ்ட் கீழே வரலாம். ஸோ இதான் எனக்கு ஒரு டாப் ரேஞ்ச் பொசிஷனு.
ஸோ இங்கேருந்து நான் இந்த இடத்துல 2 டாப்பையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஒரு ட்ரெண்ட் லைனோட பேசிக். இது வந்து ஆரோ எப்படின்னா இப்போ இந்த 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 சப்போர்ட்லேருந்து எனக்கு இங்கே வரையும் இப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆரோ பொசிஷன் உங்களுக்கு காமிச்சிடும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துலேருந்து நான் மேலே மூவ் ஆகி போயிருக்கேன், எனக்கு வந்து ஆரோ காமிச்சிருக்கு. ஸோ இதுதான் ஆரோவோட ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் இந்த இடத்துல வேணால் ஆரோ ட்ரா பண்ணிக்கலாம். ரேன்றது நார்மல் தான், ஐ மீன் ரே லைன்ஸ் அது வந்து போடுறதுக்கு. ஸோ இதில் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஹரிசாண்டல் லைன் ஒன்று இருக்கும். ஸோ ஹரிசாண்டல் லைன் இதுதான் என்னோட டாப் மோஸ்ட் பொசிஷன். இதை வந்து என்ன தாண்டல், ஐ மீன் 16,000 என்ன தாண்டலை அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் போட்டோம்னா இந்த சார்ட் எங்கே முடியுதோ அந்த சார்ட் முடிகிற இடத்துக்கு வரையும் உங்களுக்கு அந்த ஹரிசாண்டல் லைன் கண்டினியூ ஆகும். ஸோ அடுத்து இப்போ பிடிசி இப்படியே ஒரு மூவ் கொடுத்துட்டு போய் இந்த இடத்துல ரீச் பண்ணாலும் உங்களுக்கு அந்த இடத்துல அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த லைன் வந்து ட்ராவ் ஆகிருக்கும். ஸோ அதே போல் தான் ஹரிசாண்டல் லைன், சேம் இதே மாதிரி தான். வெர்டிக்கல் லைன் ஏன் அவ்வளோ தூரம் போகுதோ அதே மாதிரி இதுதான் ஹரிசாண்டல் லைன் இதாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஹரிசாண்டல் லைன் வந்து அதே மாதிரி தான். வெர்டிக்கல் லைன் வந்து பார்த்தோன்னா, ஸோ வெர்டிக்கல் லைன் வந்து இந்த இருக்குது. வெர்டிக்கல் லைன் வந்து வெர்டிக்கலாக, ஐ மீன் இந்த இதில் இந்த ரேஞ்ச் வரையும் எனக்கு வந்துடும் அப்படின்றத காமிக்கிறதுக்காண்டி வெர்டிக்கல் லைன். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ பேரலல் சேனல்ஸ் இது வந்து. ஸோ பேரலல் சேனல்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னா இப்படி ஒரு யூஸ் கேஸ் எடுத்துருவோம். ஸோ இப்படி ஒன்று வரைஞ்சிட்டேன். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு மூவ் ஆகுது பிடிசி அப்படின்றதுனா நம்ம இந்த ரேஞ்சை வந்து சொல்லலாம். ஸோ எனக்கு இப்படி வந்து மூவ் ஆகுது, இப்போ இந்த சேனலுக்குள்ளே மூவ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறதுக்காண்டி இதை நம்ம எடுத்துருக்கலாம். ஸோ இந்த சேனலுக்குள்ளே மூவ் ஆகுது எனக்கு, ஸோ அப்படின்றத காமிக்கலாம் நம்ம. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு மெயினாக இருக்கிறது வந்து இதில் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபிபனாச்சின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃபிபனாச்சின்றது வந்து ஒரு தனி டாபிக். அது ஒரு லெவல்ஸ், ஐ மீன் ட்ராபிக்கல் லெவல்ஸ் டாபிக் மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் வந்து எப்படி சப்போர்ட் எடுக்குது, என்ன மாதிரி கோல்டன் லெவல் சப்போர்ட் எடுக்குது அந்த மாதிரின்ற பற்றி இருக்குது. இது வந்து எக்ஸ்டென்ஷனுக்கும் இருக்குது, அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக். அது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது போக அந்த ஃபிப் சர்க்கிள்ஸு, அதுக்கப்புறம் அந்த பிச் ஃபேனு, ஃபிப் ஸ்பைரல்ஸ், அப்புறம் அந்த ஒரு ட்ரையாங்கிள்ஸ், ஃபிப் ட்ரையாங்கிள்ஸ்லாம் இருக்கும், ஃபிப் சேனல்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் கம்ப்ளீட்டாக. ஸோ இது வந்து என்னென்னா அடுத்து வந்து ஜாமெட்ரிக் ஷேப்ஸ். இந்த ஜாமெட்ரிக் ஷேப்ஸ் வந்து இன்னொரு ஹியூஜ் இம்பார்ட்டண்ட்டான ரோல். இது வந்து ப்ரஷ். இப்போ நீங்கள் இந்த மாதிரி இப்படி போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு மூவ் கொடுத்துட்டு இப்படி போகுதுன்ற ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்காக நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ப்ரஷ்ஷோட ஒன்று. ஹைலைட்டர் எப்படின்னா ஹைலைட் பண்ணும். இந்த மாதிரி அந்த ஒரு கேண்டில்ஸை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி ஒரு ஹைலைட்டர் மாதிரி மூவ் ஆகும். ஹைலைட்டரோட லுக் கொடுக்கும். அதோட கலர்ஸும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஹைலைட்டர். ஸோ ரெக்டாங்கிள் அப்படின்றது என்னென்னா, இப்போ ரெக்டாங்கிளோட யூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் இப்போ இந்த இடத்துல எனக்கு சப்ளை இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல, ஐ மீன் 15,000 ஒரு 18,000 எனக்கு ரொம்ப கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பம்ப் கொடுத்துருக்கோம். இது ஒரு சப்ளை ரீஜன் ஆக்ட் ஆகுது அப்படின்னு ஒரு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் நம்ம மேலே இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு 31K நம்ம உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுன்னா இந்த இடத்துல அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏற்கனவே இருந்திருக்கு முன்னாடி. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறதுக்கு கஷ்டப்படுது அப்படின்றத வந்து நம்ம இந்த 2 ரெக்டாங்கிள்ஸ் மூலிமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு டெலிட் பண்ணுறதுக்கு வந்து அதை கிளிக் பண்ணிங்கனாலே மறுபடியும் டெலிட்ன்ற ஆப்ஷன் அது பக்கத்துலேயே காமிச்சிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் போட்டாச்சு. சர்க்கிள்ஸ் வந்து அந்த சர்க்கிள்ஸ் டிப் பாயிண்ட்ஸில் நீங்கள் வந்து வரைகிறது யூஸ் ஆகும். ஸோ இதுதான் எங்களோட டிப் பாயிண்ட். ஸோ அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சர்க்கிள் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிக்விடேஷனை கேரி ஆன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி எக்லிப்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஹோல் ட்ராயிங், சர்க்கிள் ட்ராயிங்ஸ்லாம் வரதான் யூஸ் பண்ணிக்கலாம். பாத் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ இப்போ பாத் வந்து இப்படி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பாத்தில் மூவ் ஆகிருக்கு அப்படின்னா இப்படி ஒரு மூவ், ஐ மீன் அப் டவுன், ஐ மீன் ஹையர் ஹைஸ் வச்சு மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத வந்து காமிக்கிறதுக்கு இதை வந்து பார்த்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பாத்து வந்து பார்த்திங்கன்னா தெரியுதா, மூவ் ஆகுது, இந்த பாத்தில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு பாத் க்ரியேட் பண்ணி வரைகிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இதோட சைஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐ மீன் லைன் 2ல் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து எவ்வளோ இருக்கலாம், 1 பிக்சலாக இருக்கலாம், எவ்வளோ பிக்சலாக இருக்கலாம். ஸோ அதோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அந்த ஒயிட்டுன்னு சேஞ்ச் பண்ணிட்டேன்னா ஒயிட்டுன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தேவையில்லாட்டி நம்ம எடுத்து வந்துட்டுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா கர்வ்ஸும் அதே மாதிரி தான். இந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு கர்வ் வந்து இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்து இங்கே ஒரு கர்வ் இப்படி வருது, இந்த கர்வ் இப்படி வருது, இந்த கர்வ் வந்து அப்படியே மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் ஆகி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்குது. ஸோ இது ஒரு 3 பாயிண்ட் கர்வ் அப்படின்றனால உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இப்படி இந்த கர்வுக்குள்ளே மூவ் ஆகுது எனக்கு. ஸோ அப்போ இந்த லைனில் மறுபடியும் டச் ஆகிட்டு மறுபடியும் இப்போ மேலே போகலாம். அந்த மாதிரி ஒரு கர்வாக சொல்கிறதுக்கு தான் இது வந்து கர்வ்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் எல்லா டைம் ஃப்ரேம்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்
வீக்லியில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால எல்லா டைம் ஃப்ரேம்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ட்ரையாங்கிள்ஸ், அதே மாதிரி ரொட்டேட்டரி ட்ரையாங்கிள்ஸ். இது வந்து ஆர்க்ஸ், இது வந்து டபுள் கர்வ் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு கர்வ்டு பொசிஷனில் இப்படி இந்த ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆகுது. ஸோ இந்த ரேஞ்ச் இப்படி தள்ளி வருது. ஸோ அந்த ரேஞ்சை வந்து நீ மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ரேஞ்சில் இந்த இடத்துல இப்படி அப் ஆகும். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து கீழே வந்துருக்கு, இப்படி போயிட்டு இதில் கன்சல்ட்டு மறுபடியும் மேலே போகலாம் அப்படின்றது வந்து நம்ம காமிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இதில் இருக்க மேஜரான டூல்ஸ். இதில் வந்து இம்பார்ட்டண்டானது பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு, ரெக்டாங்கிள் அண்ட் பாத். கேர்வ் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ட்ரையாங்குலர் பேட்டர்னில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ட்ரையாங்குலர் பேட்டர்ன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு இது யூஸ் ஆகிற மெயின் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக யூஸ் ஆகிற டெக்ஸ்ட் காப்பின்னு மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன டைப் பண்ணலான்னா, ஸோ BTC கான் break 31K, ஸோ இட் ஃபெல் பேக் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நோட்டோ இல்லை ஒரு ஹிண்ட் மாதிரியோ ஏதாவது கொடுக்குறாருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் கிளியர் பண்ணுறா இருந்தாலும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதேமாதிரி கமெண்ட்ஸு, இந்த கால் அவுட்ஸ், இந்த கமெண்ட்ஸ்லாம் போட்டு வச்சுட்டிங்கன்னா அதை நீங்கள் வந்து ஹைட் பண்ணாலும் அது வந்து நம்ம ஹைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அதான் பேட்டர்ன்ஸ், ட்ரையாங்குலர் பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரா பண்ணுறது. இதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலாம். பிகாஸ் ட்ரையாங்குலர் பேட்டர்ன்ஸ் படி மூவ் ஆகிறது வந்து ஒரு தனி டாபிக். ஸோ இதுதான் கைஸ் இருக்கிறதுலே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. லாங் பொசிஷன் அண்ட் ஷார்ட் பொசிஷன். இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு லாங் பொசிஷன் செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே வைக்கிறீங்க, இந்த பாயிண்டோட விக்கில் வைக்கிறீங்க. ஸோ டேக் ப்ராஃபிட் வந்து இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா இதுலேயே காமிச்சிடும் எவ்வளோ டார்கெட்ஸ் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வரும், ஸோ எவ்வளோ 2.8 ரேஷியோவில் இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே காமிச்சிடும். ஸோ லாங் பொசிஷனுக்கு இந்த மாதிரி வைக்கிறீங்க. அதே மாதிரி தான் ஷார்ட் பொசிஷனுக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் வரும். இப்போ நீங்கள் ஒரு மார்க்கெட் கீழே போகுது, ஸோ ஷார்ட் பொசிஷன் வைக்கிறேன்னா ஸோ இந்த இடத்துல ஏதாவது இதோட ஹையை வந்து இந்த இடத்துல நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோட்டீஸ் பண்ணிட்டு ஸோ அதோட அடுத்த லோ வந்து இந்த இடத்துலையோ இல்லை இந்த இடத்துலையோ உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா ஸோ ஷார்ட் பொசிஷன் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆச்சுன்னா மார்க்கெட் அதில் கீழே டவுன் ட்ரெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ்லாம் இதாக ஆரம்பிச்சிடும். ஸோ டேட் ரேஞ்ச், இந்த டேட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே எவ்வளோ நாள் மூவ் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு கீழே டேட்டை கால்குலேட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துட்டிங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க 250 இந்த வால்யூம் ஆஃப் 30, இதோட வால்யூம் அந்த டேட்டா வந்து நீங்கள் செப்பரேட்டாக அதில் பார்க்கலாம். அந்த இடத்துல கீழே வந்து அதுவே டேட்டா காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ப்ரைஸ் ரேஞ்சு, ஸோ அதான் டேட் அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சு, அடுத்து ப்ராஜெக்ட்ஸ், இது எல்லாமே அதே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ்லாம் வரைஞ்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு திடீர்னு எடுக்க தேவையில்ல, பட் ஆனால் அந்த சார்ட்டை வந்து நான் பார்க்கணும், இதை அழிச்சிட்டனால திருப்பி வரைய முடியாது அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி இருக்கும். ஸோ ட்ராயிங்ஸ் வந்து ஹைட் பண்ணு அப்படின்னு சொன்னால் ஹைட் ஆயிரும், திரும்ப வேணும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஆனால் நீங்கள் வந்து ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும்னு நினச்சா அதை ட்ரா பண்ண முடியாது. ஸோ ஹைட் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்துக்கலாம். ஸோ ஹைட் பண்ணிட்டு நீங்கள் இப்போ டெலிட் பண்ணணும். இந்த ட்ராயிங்ஸ் எனக்கு வேணும்னா நம்மளுக்கு எத்தனை ட்ராயிங்ஸ் இருக்குது, எத்தனை இண்டிகேட்டர்ஸ் வந்து அதில் இருக்குது அப்படின்னா தேவையானதை மட்டும் இப்போ ட்ராயிங்ஸ் மட்டும் எனக்கு டெலிட் பண்ணு அப்படின்னா ட்ராயிங்ஸ் டெலிட் ஆகிடும். ஸோ ரிமூவ் இண்டிகேட்டர்ஸை மட்டும் எனக்கு டெலிட் பண்ணால் இண்டிகேட்டர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ ரிமூவ் 3 டைம் எனக்கு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு புதுசாக சார்ட் நான் ஃபஸ்ட் அப்படி இருந்துச்சு அப்படியே வரணும் அப்படின்றதுனா நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து நான் கம்ப்ளீட்டாக எனக்கு எதுவும் தேவையில்லை, பிகாஸ் நான் ஆர்எஸ்ஐ அதில் மேக்டிலாம் போட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தேவை அப்படின்னா நம்ம லீவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதே மாதிரி வச்சுட்டு நம்ம ஹையில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு தேவை, அதனால் நான் இப்போ பார்த்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் மூவ் ஆகுது, ஸோ நான் அதில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்காக அதில் இருக்கிறதுலாம் வந்து அப்படி தான். இதில் வந்து பேப்பர் ட்ரேடிங், இதில் ட்ரேடிங்ஸ் நீங்கள் ட்ரேடிங்வியூலேயே ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இன்னொரு லாங் வீடியோவில் பார்ப்போம், பிகாஸ் இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 29,264 இருக்குது. BTC இன்னும் கொஞ்சம் கீழே வரக்கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களோட வியூஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து பார்க்குறேன் யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறேன்ற மாதிரி. ஸோ பார்ப்போம் கைஸ். இந்த இது பிரேக் பண்ணுற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ 32Kக்கு கொஞ்சம் தொட்டுட்டு ஒரு க்ளோஸ் மட்டும் வச்சுருந்துச்சுன்னா நேரம் ப்ரைஸ் எங்கேயோ போயிருக்கும், ஒரு 40 கிட்டேயோ இல்லை 38 போயிருக்கும். ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் ரொம்ப சரியான கன்சல்டேஷன் ஃபேஸ் போட்டுட்டு அப்படியே ப்ரைஸ் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல விஷயந்தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்னொரு டவுன் மூவ், ஒரு 15K இன்னும் உடைக்கும் தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி மூவ்ஸ் இருக்குங்க. இந்த இடத்துலாம் ஒரு 15K ரேஞ்ச் வந்து எனக்கு இன்னும் ஓப்பனில் தான் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ பார்க்கலாம் மூவ்ஸ் எந்த மாதிரி எப்படி இருக்குன்றது. ஸோ இதுதான் கைஸ் பேசிக்காக வந்து நீங்கள் ட்ரேடிங் வியூவில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும்.
ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ see you in another video. Bye.